ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டுடே ஒரு நியூ அப்ளிகேஷன் லான்ச் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு டெய்லி இன்கம், டெய்லி வித்ட்ராவல் அப்ளிகேஷன் தான். இன்னைக்கு லான்ச் ஆன அப்ளிகேஷன் நேம் வந்து பி நேச்சுரல். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு டெய்லியுமே ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வரும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயுமே நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த பி நேச்சுரல் அப்ளிகேஷன்ஸோட லிங்க் எல்லாமே நான் குரூப்பில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து சூப்பர் அண்ட் சூப்பராக வரும். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ நான் டீட்டெயில்ஸ் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு கரெக்டாக பார்த்துட்டு நீங்களும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்டர் ஃபோன் நம்பர். உங்களோட ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் நியூ பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல பாஸ்வேர்டாக ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் நியூ பாஸ்வேர்டு அகைன்னு இருக்குது. நீங்கள் மேலே செட் பண்ண பாஸ்வேர்டை திரும்பியுமே கீழே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் வித்ட்ராவல் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த வித்ட்ராவல் பாஸ்வேர்டு அப்படின்னா என்னன்னா, ஒரு 6 நம்பர் இருக்கிற மாதிரி வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் டெய்லியுமே நீங்கள் வித்ட்ராவல் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் அந்த 6 நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 6 அப்படிங்கிற மாதிரி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டெய்லியுமே இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு வேலெட்டில் அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ அப்போம்போது இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து இன்விடேஷன் கோடு இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை எதுவுமே பண்ணாமல் அதுக்கும் கீழே வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ரிஜிஸ்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் கைஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல எல்லாமே போட்டிருக்காங்க. மினிமம் டெபாசிட் ரூ. 550 வந்து நீங்கள் மினிமமாக வந்துட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ அந்த ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது, எதுக்கு பண்ணுறது எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ ரூ. 150 இருந்தால் நீங்கள் வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். மினிமமாக உங்கள் அக்கௌண்ட்டில் ரூ. 150 இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அது மாதிரி வித்ட்ராவல் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மிட்நைட் 12:10க்கு ஓகேங்களா? மிட்நைட் 12:10லேருந்து ஈவினிங் வந்து 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரெஃபரல் கமிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் கமிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் கமிஷன்ஸ் வரும் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணும் அப்படின்னா மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணி எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். என்னோட பர்சனல் வந்து ஐடி கொடுத்துருக்கேன். அதில் பர்சனல் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா எனக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியர் பண்ணுவேன். ஓகே. கீழே வந்து ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போகணுன்னா என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்ட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் பிளான் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ இந்த பிளானுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது, என்ன அமௌண்ட்டு போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்ட்டு எல்லாமே நான் கிளியராக சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ உள்ளே போனோன்னே பாருங்கள், நிறைய பிளான் இருக்குது. இதில் வந்து அந்த பி நேச்சுரல் ஏ, பி நேச்சுரல் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளான் இருக்குல்ல. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 பிளான் இருக்குல்ல. ஸோ இந்த 2 பிளான் மட்டும் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. கீழே இருக்கிற பிளான் எதுவுமே வந்து வாங்க மாட்டீங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆப்ஷனில் இல்லை. எல்லாமே ப்ரீ சேல் அப்படின்னு இருக்குது. ஸோ அது வந்து பர்ச்சேஸ் ஆப்ஷனில் இதுக்கப்புறம் தான் வரும். ஸோ அப்படி வந்தாலுமே நீங்கள் இந்த பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 பிளானில் ஏதாவது ஒரு பிளானை பை பண்ணிக்கோங்க. இல்லை 2 பிளானும் பை பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பாருங்கள், ரூ. 550 ரூ. 550 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு நாளைக்கு ரூ. 120 கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் போட்ட அமௌண்ட்டு ஒரு 4 டேஸில் எடுத்துருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் 5வது நாள்லேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பிளான் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியுமே ரூ. 120 வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை டெய்லியுமே வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஓல்டு மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு அப்ளிகேஷன்லேயுமே ப்ராஃபிட் வந்து எப்படி வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லா அப்ளிகேஷன்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து நான் டெய்லியுமே வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எத்தனாவது பேமெண்ட் ப்ரூஃப் இது, எவ்வளோ ப்ராஃபிட் வந்து இதில் கிடச்சிருக்கு, இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ப்ராஃபிட் வந்துக்கிட்டு இருக்குன்ட்டு எல்லாமே நான் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம டெலகிராமில் தான் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ரூ. 120 கிடைக்கும். ஓகே. அப்படியே நீங்கள் ரைட் சைடு பாருங்கள்,
ரூ. 1000 செகண்ட் பிளான். ரூ. 1000 போட்டிங்கன்னா டெய்லி வந்து ரூ. 250 கிடைக்கும். போட்ட அமௌண்ட் நீங்க 4 நாள்ல எடுத்துருவீங்க. 5வது நாள்லேருந்து உங்களுக்கு டெய்லியுமே ரூ. 250 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாரி எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து கான்செப்ட் இப்படி தான். அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு வேரி ஆகும். சில அப்ளிகேஷன்ல 2வது பிளான்ல டெய்லியுமே உங்களுக்கு ரூ. 500 குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மாரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு ரூ. 2000 கிட்ட பண்ற மாரி இருக்கும். ஸோ பண்ணீங்க அப்புட்னா எல்லாமே உங்களுக்கு 4 நாள்ல எடுத்துருவீங்க. 5வது நாள்லேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பிளான் போட்டாலும் அப்படிதான், செகண்ட் பிளான் போட்டாலும் அப்படிதான். ஓகேங்களா? இந்த 2 பிளான் மட்டும் தான் வாங்க போறீங்க. வேற எந்த பிளானுமே நீங்க வாங்கக்கூடாது. ஓகே. ஸோ இந்த பிளான வாங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். எந்த பிளான் வாங்குறீங்களோ அதுக்குள்ள அமௌண்ட்ட இந்த அப்ளிகேஷன் வாலெட்ல ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். மேல வந்து ரீசார்ஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா லோடிங் ஆயிட்டு இந்த மாரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க மேல வந்து 550, 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபில் ஆயிரும். அப்படி இல்லன்னா கூட நீங்க கீழ வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்ப 1000 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். செகண்ட் பிளான் வாங்கணும் அப்படின்னா நீங்க 1000 கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளான் வாங்கணும் அப்படின்னா 550 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழ பாருங்க செலக்ட் பேமெண்ட் மெத்தட்ன்னு சொல்லிட்டு பே ஏ, பே பி, பே சி அப்படின்னு 3 குடுத்துருக்காங்க. ஸோ அதுல நீங்க எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். பே ஏ கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல பே ஏ உங்களுக்கு சர்வர் பிஸியா வருது அப்படின்னா கூட பே பிய வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க வந்து பே ஏ வந்து கிளிக் பண்ணிட்டு கீழ வந்து பே 1000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லோடிங் ஆயிட்டு நெக்ஸ்ட் பேமெண்ட்டோட பேஜ்க்கு போகும். இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பேடிஎம் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. கீழ யுபிஐ ஐடி குடுத்துருக்காங்க. ஸோ அது மூலியமா நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட சஜஷன் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸ்கேன் கியூஆர் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த ஸ்கேன் கியூஆர் கோட எடுத்துக்கோங்க. இந்த கியூஆர் கோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, பேடிஎம்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம், அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில வந்து யூடிஆர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த யூடிஆர் நம்பர கீழ வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. வாலெட்ல வந்துட்டு அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். நீங்க என்ன அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் பண்ணீங்களோ, அந்த அமௌண்ட் வந்து வாலெட்ல ஆட் ஆயிரும். ஸோ வாலெட்ல ஆட் ஆனதுக்கு அப்புறம், நீங்க வந்து பிளான வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து செகண்ட் பிளானு 1000 பிளான் வாங்குறீங்க அப்படின்னா, கீழ வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த பிளான் வந்து பர்ச்சேஸ் ஆயிரும். ஸோ டெய்லியுமே உங்களுக்கு அமௌண்ட் வந்து வாலெட்ல ஆட் ஆயிரும். காலையில உங்களுக்கு 12 மணிக்கு ஆட் ஆயிரும். மிட் நைட்டு 12 மணிக்கு ஆட் ஆயிரும். நீங்க 12:10க்கு நீங்க வித்ட்ராவல் வந்து நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மிட் நைட் நீங்க முழிச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க 12:10க்கே போட்டுக்கலாம். இல்ல காலையில எந்திச்சு கூட நீங்க ஒரு 8 மணி, 9 மணிக்கு கூட நீங்க வந்து வித்ட்ராவல வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ்லயே வந்துட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு. நீங்க ஆட் பண்ற பேங்க் அக்கவுண்ட்டுக்கு. ஸோ எப்படி வந்து வித்ட்ராவல் பண்றது? எப்படி பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ மேல பாருங்க வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன லோடிங் ஆயிட்டு இந்த மாரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்படி பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்றதுன்னு சொல்றேன். நீங்க உள்ள போனோன ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாரி பேஜ் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரியல் நேம். உங்க பாஸ்புக்ல என்ன நேம் இருக்கோ, அந்த நேம் வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு இருக்கு. உங்க பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். அத கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பேங்க் அக்கவுண்ட் நம்பர். உங்களோட அக்கவுண்ட் நம்பர் வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேங்க் நேம்ன்னு இருக்கு. உங்களோட என்ன பேங்கோ அத வந்து நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போடுங்க. கனரா பேங்க்னா கனரா பேங்க்ன்னு போடுங்க. ஸோ குடுத்துட்டு கீழ வந்து கன்ஃபர்ம் ஆப்ஷன் இருக்கா? ஸோ அத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபர்ம் ஆயிரும். ஸோ பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆயிருச்சு. ஸோ தென் வந்து வித்ட்ராவல் நீங்க பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளானுக்கு ரூ. 120 வந்து வாலெட்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். செகண்ட் பிளானுக்கு உங்களுக்கு ரூ. 250 ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ மேல வந்து என்டர் அமௌண்ட்ன்னு இருக்கா? ஸோ அந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் வாலெட்ல இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழ வந்து என்டர் வித்ட்ராவல் பாஸ்வேர்டுன்னு இருக்கா? நான் ஸ்டார்ட்டிங்ல ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு 6 நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அந்த நம்பர வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிட்டு கீழ வந்து வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அத குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் ஆயிரும். ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதே மாரி உங்களுக்கு டெய்லியுமே வந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராஃபிட் வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ் வந்து டெய்லியுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ புது புது அப்ளிகேஷன்ஸ் வந்து லான்ச் ஆகும்போதே நம்ம குரூப்ல வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயுமே வந்து அட்லீஸ்ட் நீங்க மினிமம் பிளானாவது போடுங்க. அப்பதான் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நல்லா வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து டெய்லி இன்கம் அப்ளிகேஷன் தான். டெய்லியுமே உங்களுக்கு வாலெட்ல வரப்போது. டெய்லியுமே நீங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு எடுக்க போறீங்க. வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ மறக்காம நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த அப்ளிகேஷன்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு கான்செப்ட்டே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ எல்லா
எல்லாருமே வந்துட்டு ஏர்னிங்ஸ் வந்து இது மூலியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே உங்களுக்கு புது புது வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ புது புது அப்ளிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்களும் அப்டேட்டா இருங்க. நானும் உங்களுக்கு அப்டேட்டா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் கைஸ். தேங்க் யூ.